வணக்கம், இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. தமிழ்நாடு அரசின் இடைக்கால பட்ஜெட்டை காலை 9:30 மணிக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்கிறார். தேர்தல் ஆண்டு என்பதால் தமிழ்நாடு அரசு இன்று தாக்கல் செய்யும் இடைக்கால பட்ஜெட் மீது அதீத எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் 2026-27 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று தாக்கல் செய்கிறார். வழக்கமான பட்ஜெட்டாக இல்லாமல் இது இடைக்கால பட்ஜெட் என்பதால் புதிய திட்டங்களை விட மக்களை கவரும் முக்கிய அறிவிப்புகள் அதில் இருக்கும் என தெரிகிறது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவது குறித்த அறிவிப்பும், உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் குறித்த குழுவின் அறிக்கை பற்றிய தகவல்களும் வெளியிடப்படலாம். கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு நிராகரித்த நிலையில் மாநில அரசை செயல்படுத்துவது குறித்தும், மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டத்தை விரைவுபடுத்துவது குறித்த அறிவிப்புகளும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்களுக்கான காலை உணவு திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் முழுமையாக விரிவாக்கம் செய்வதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் கூறப்படுகிறது. இடைக்கால பட்ஜெட் தாக்கலுக்கு பின்னர் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வேளாண் துறைக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். அதில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி போன்ற சலுகைகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ள நிலையில் வரும் 21ஆம் தேதி 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேற்கு வங்கக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இந்நிலையில் வரும் 18ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என தெரிவித்துள்ள வானிலை மையம், காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையக்கூடும் என்பதால் 19ஆம் தேதி தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்று தெரிவித்துள்ளது. 20ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரியில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 21ஆம் தேதி மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் 22ஆம் தேதி தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. CBSE 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்குகிறது. தமிழகம் உட்பட நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மாணவர்கள் இத்தேர்வை எழுதுகின்றனர். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்று கணித பாடமும், வரும் 21ஆம் தேதி ஆங்கிலமும், 22ஆம் தேதி அறிவியலும், மார்ச் 2ஆம் தேதி இந்தியும், மார்ச் 7ஆம் தேதி சமூக அறிவியல் பாடத்தேர்வும் நடைபெறுகிறது. 12ஆம் வகுப்பு மாணவர்கள் உயிரி தொழில்நுட்பவியல் பாடத்தேர்வை எழுதுகின்றனர். இன்று தொடங்கும் தேர்வு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. தேர்வுகள் காலை 10:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை நடைபெறுகின்றன. தேசிய கல்விக் கொள்கையின்படி இந்த ஆண்டு முதல் 10ஆம் வகுப்பு தேர்வுகள் 2 கட்டங்களாக நடத்தப்படுகின்றன. முதல் வாரிய தேர்வை எழுதாமல் நேரடியாக 2வது வாரிய தேர்வை எழுதலாமா என்ற குழப்பம் மாணவர்கள் மத்தியில் எழுந்தது. ஆனால் அனைத்து மாணவர்களும் முதல் வாரிய தேர்வை எழுதுவது கட்டாயம் என CBSE தெளிவுபடுத்தியுள்ளது. முதல் வாரிய தேர்வில் தேர்ச்சி பெறும் மாணவர்கள் தங்களது மதிப்பெண்களை மேம்படுத்த 3 முக்கிய பாடங்களில், அதாவது அறிவியல், கணிதம், சமூக அறிவியல் மற்றும் மொழிகள் பாடங்களில் மீண்டும் தேர்வு எழுதலாம் என விளக்கமளித்துள்ளது. முதல் தேர்வில் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட பாடங்களை எழுத தவறிய மாணவர்கள் 2ஆம் வாரிய தேர்வு எழுத தகுதி பெற மாட்டார்கள் என்றும் கூறியுள்ளது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தேதியில் மாற்றமில்லை என்றும், தேர்தல் ஆணையத்துடன் ஆலோசனை நடத்திய பிறகே பொதுத் தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டதாகவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். பொதுத் தேர்வுக்கான ஏற்பாடுகள் தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளுடன் சென்னையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் காரணமாக பொதுத் தேர்வு தேதியில் மாற்றமில்லை என்றார். இல்லை, நாங்கள் இங்கே ஸ்டேட் லெவல் எலெக்ஷன் கமிஷன் மூலமாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இதை நாங்கள் அறிவிச்சிருக்கோம். ஸோ ஏப்ரல் 6 வரைக்கும் நாங்கள் எங்களுடைய ஸ்கூல்ஸ் அது எங்களுக்கு தான் இருக்கும். அது மேபி ஆஃப்டர் செகண்ட் வீக் போல் எலெக்ஷன் ஆகும். 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளை மாநிலம் முழுவதும் 17,61,000 மாணவ மாணவிகள் எழுத உள்ளதாக அவர் தெரிவித்தார். தேர்வு என்பது 17,61,000 பேர் எழுதக்கூடிய இந்த தேர்வு சரியாக முறையாக நடைபெறுவதற்கு என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அதற்கான ஆலோசனைகளை தான் இன்னைக்கு முழுமையாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பொதுத் தேர்வில் OMR தாளை நிரப்புவது குறித்து பள்ளியிலேயே மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறினார். அதேபோல கணக்கு பதிவியல் தேர்வின் போது தேர்வறைக்குள் சாதாரண கால்குலேட்டர் எடுத்துச் செல்ல இந்த ஆண்டு முதல் அனுமதிக்கப்படும் என்றும் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் மயான கொள்ளை விமரிசையாக நடைபெற்றது.
சென்னை சோழிங்கநல்லூரில் அமைந்துள்ள அங்காளம்மன் கோயிலில் மயான கொள்ளை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் மகா சிவராத்திரிக்கு அடுத்த நாளில் மாசி மாத அமாவாசை என்று அங்காளம்மன் ஆலயங்களில் மயான கொள்ளை திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம். சோழிங்கநல்லூர் OMR சாலையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் கோயிலில் 53ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. பறக்கும் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் தீச்சட்டை ஏந்தியும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். சோழிங்கநல்லூர் மயானத்தில் கொள்ளைவிடும் நிகழ்வு நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் உள்ள பெரிய காஞ்சிபுரம் அங்காளம்மன் கோயிலில் மயான கொள்ளை உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. மகிஷாசுரமர்தினி அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மனை பக்தர்கள் மனமுருகி வேண்டினர். காய்கறிகள், பழங்கள், மலர்கள், நாணயங்கள், ரூபாய் நோட்டுகளை அம்மன் மீது வாரி இறைத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழாவின் போது இளைஞர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினர். அங்காளம்மன் மயான கொள்ளை திருவிழாவின் போது பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லம் அருகே அக்கட்சியை சேர்ந்த சிலர் காவல்துறை உத்தரவை மீறி நடனமாட முயன்றதாக கூறப்படுகிறது. அதனை தடுக்க முயன்ற போது காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். காவல்துறையினர் தடியடி நடத்தி அவர்களை கலையச் செய்தனர். மயிலாடுதுறை அருகே முடித்திருச்சம்பள்ளியில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. பேச்சியம்மன் வேடமணிந்தவர்கள் மயானத்தில் கிழங்கு படையலை சூறையாடி பக்தர்களுக்கு வழங்கினர். மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக திருவிழாவின் போது இஸ்லாமியர்கள் பொதுமக்களுக்கு ஜூஸ் வழங்கினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே நாகநதி ஆற்றங்கரையில் மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது. புஷ்ப பல்லக்கில் ஊர்வலமாக வந்த அங்காளம்மனை பக்தர்கள் தரிசித்தனர். அலகு குத்தியும் கட்டை கட்டி ஆடியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். வேலூரில் மயான கொள்ளை திருவிழாவின் போது 60 அடி தேர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 7 பேர் படுகாயமடைந்தனர். வேலூரில் மயான கொள்ளை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதற்காக கழிஞ்சூர், விருதம்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேர் பாலாற்றிற்கு கொண்டு வரப்பட்டது. அந்த வகையில் கழிஞ்சூரை சேர்ந்த சுமார் 60 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட தேர் பாலாற்றில் இழுத்து வரப்பட்ட போது யாரும் எதிர்பாராத விதமாக திடீரென ஒரு பக்கமாக சாய்ந்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் கயிறு கட்டி இழுத்து தேருக்கடியில் சிக்கியிருந்தவர்களை மீட்டனர். படுகாயமடைந்த 7 பேர் அவசர ஊர்தி மூலம் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தன்னை பற்றி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியது அருவருப்பானது என்றும் தனக்கு தொடர்பில்லாத விஷயங்களில் தன்னை இழுக்க வேண்டாம் என்றும் நடிகை த்ரிஷா கண்டனம் தெரிவித்துள்ளார். நடிகர் விஜயை பற்றிய கேள்விக்கு த்ரிஷாவை விட்டு வெளியே வர வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் கூறியிருந்தது தொடர்பாக இன்ஸ்டாவில் த்ரிஷா வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசியலில் முக்கிய பொறுப்பை வகிக்கும் ஒருவரிடமிருந்து இத்தகைய பொருத்தமற்ற அருவருப்பான கருத்தை எதிர்பார்க்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். தனக்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் தொடர்பில்லை என்றும் இனியும் அரசியலில் நுழையும் எண்ணம் இல்லை என்றும் தெரிவித்துள்ள த்ரிஷா கடந்த காலங்களைப் போலவே அரசியலில் நடுநிலை வகிப்பேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தன்னுடைய கலைத்திறன் அடிப்படையிலேயே தான் மதிப்பிடப்பட வேண்டும் என்றும் அரசியல் ரீதியாக அல்ல என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுவெளியில் தனிநபர் வாழ்க்கை பற்றி பேசக்கூடாது எனும் நியதியை பெரிய பொறுப்புகளில் உள்ளவர்கள் பொறுப்புணர்வுடனும் சமநிலையுடனும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். த்ரிஷாவுக்கு தொடர்பில்லாத விவகாரங்களில் அவர் பெயரை தொடர்புபடுத்தக்கூடாது என்று அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். திரிஷா குறித்த சர்ச்சை பேச்சு தொடர்பாக முதலில் வருத்தம் தெரிவிக்காத நயினார் நாகேந்திரன் திரிஷாவின் கண்டன அறிக்கை வெளியான பிறகு வருத்தம் தெரிவித்தார். நடிகை திரிஷா குறித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் கண்ணிய குறைவான பேச்சு சர்ச்சையான நிலையில் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வருத்தம் ஏதும் தெரிவிக்கவில்லை. என்ன பொறுத்த மட்டும் தனிப்பட்ட முறையில் யாருடைய மனதும் புண்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியது, அவ்வளவுதான். இந்நிலையில் திரிஷா தரப்பில் இருந்து கண்டன அறிக்கை வெளியானது.
இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன் வருத்தம் தெரிவித்தார். என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு தனிநபர் விமர்சனத்தை நான் அனுமதிப்பதில்லை, நானும் பேசியதில்லை. அன்றைக்கு இது தவறி வந்த ஒரு வார்த்தை. உண்மையிலே யாரேனும் இதில் வருத்தப்படுவார்களானால் என்னுடைய வருத்தத்தை நான் மனப்பூர்வமாக நான் தெரிவித்துள்ளேன். இதற்கிடையே எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பாஜக நிர்வாகி குஷ்பு பொதுவெளியில் பெண்களை அவமதிப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறியுள்ளார். மேலும் எப்போது பேச வேண்டும், எப்போது கவனிக்க வேண்டும் என்பதன் முக்கியத்துவத்தை புரிந்து சில நேரங்களில் தாம் அமைதியை தேர்ந்தெடுப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எந்த இடத்திலேயும் திரிஷா பெயரையோ நயினார் நாகேந்திரன் பெயரையோ குஷ்பு பயன்படுத்தவில்லை. தேமுதிக இதுவரை கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்காத நிலையில் இபிஎஸ் மற்றும் நயினார் நாகேந்திரன் நேற்று சுமார் 1 மணி நேரம் ஆலோசனை மேற்கொண்டுள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து சுமார் 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக இடையே கூட்டணி உருவாகிய நிலையில் அன்புமணி தலைமையிலான பாமகவும் இணைந்தது. இதனைத் தொடர்ந்து டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுகவும் சேர்ந்தது. இந்த நிலையில் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை நயினார் நாகேந்திரன் திடீரென சந்தித்து பேசினார். சுமார் 1.25 மணி நேரம் நடந்த இந்த சந்திப்பின் போது மத்திய அமைச்சர் எல் முருகனும் உடன் இருந்தார். கோவை ஈஷா யோகா மையத்தில் நடைபெற்ற சிவராத்திரி விழாவில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவை அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, மத்திய அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் சந்தித்து பேசியிருந்தனர். இந்த நிலையில் நயினார் நாகேந்திரன் இபிஎஸ் சந்திப்பு தேமுதிகவை அதிமுக பாஜக கூட்டணியில் கொண்டுவர முயற்சியா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. அதேபோல மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் மோடி மதுரை வரும் நிலையில் அது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாகவும் தெரிகிறது. கூட்டணி சர்ச்சை விவகாரத்தில் தான் அனைத்தையும் பார்த்துக் கொள்வதாக அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே தெரிவித்ததாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை கூறியிருக்கிறார். ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இந்நிலையில் பெங்களூரு சென்று அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை சந்தித்து செல்வ பிறந்தகை ஆலோசனை நடத்தினார். 2-3 நாட்களாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் தமிழ்நாட்டில் தேர்தல் தொடர்பாக, கூட்டணி தொடர்பாக சில சர்ச்சைகள் வந்திருக்கின்றன. அந்த சர்ச்சைகள் ஏன் ஏற்பட்டது, எதற்காக ஏற்பட்டது என்பதை நான் அகில இந்திய காங்கிரஸ் தலைவரிடம் என்ன நடந்தது என்ற விவரத்தை நான் தெரிவித்திருக்கிறேன். அது எல்லாம் அவருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியுது, அவருக்கு வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கு, அவர் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. முன்னதாக கார்கேவை பார்ப்பதற்கு முன்பு பேசிய செல்வ பிறந்தகை அகில இந்திய காங்கிரசுக்கு மேலானவர்கள் யாரும் இல்லை என்றார். சரிகமன் நிறுவனம் வசமுள்ள அந்த 134 படங்களின் பாடல்களை பயன்படுத்தவோ, உரிமை கோரவோ அல்லது மற்றவர்களுக்கு உரிமம் வழங்கவோ கூடாது என இளையராஜாவுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் இடைக்கால தடையை விதித்துள்ளது. 1976ஆம் ஆண்டு முதல் 2001ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இளையராஜா இசையமைத்த சுமார் 134 திரைப்படங்களின் இசை மற்றும் ஒலிப்பதிவு உரிமைகள் தங்களுக்கே சொந்தம் என சரிகமன் நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. அந்த திரைப்படங்களின் தயாரிப்பாளர்களுடன் முறைப்படி ஒப்பந்தம் செய்து உலகளாவிய மற்றும் நிரந்தரமான காப்புரிமையை தாங்கள் பெற்றுள்ளதாக சரிகம தெரிவித்துள்ளது. இதனால் இளையராஜா இந்த பாடல்களை தனது சொந்த பாடல்கள் என கூறி அமேசான் மியூசிக், ஐடியூன்ஸ், ஜியோசாவன் போன்ற டிஜிட்டல் தளங்களில் பதிவேற்றியது சட்டவிரோதம் என வாதிட்டது. 1957ஆம் ஆண்டு காப்புரிமை சட்டத்தின்படி ஒரு படத்திற்காக உருவாக்கப்படும் இசைக்கு அந்த தயாரிப்பாளரை முதல் உரிமையாளர் என்பதை சரிகம தரப்பு வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினார். இந்த மனுவை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி துஷார் ராவ் கெடேலா சரிகம நிறுவனத்தின் வாதத்தை ஏற்று இளையராஜா அல்லது அவர் சார்ந்த பிரதிநிதிகள் சரிகம வசம் உள்ள அந்த 134 படங்களின் பாடல்களை பயன்படுத்தவோ, உரிமை கோரவோ அல்லது மற்றவர்களுக்கு உரிமம் வழங்கவோ கூடாது என இடைக்கால தடை விதித்தார். இந்த தடை விதிக்கப்படாவிட்டால் சரிகம நிறுவனத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்படும் என நீதிபதி துஷார் ராவ் கெடேலா தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். சென்னை மதுரவாயல் பகுதியில் 80 சவரன் நகை மாயமானதாக புகார் எழுந்துள்ளது. சென்னை மதுரவாயல் காவல் எல்லைக்குட்பட்ட ஏரிக்கரை லட்சுமி நகர் பகுதியில் கல்யாணி என்பவரின் வீட்டிலிருந்து 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 80 சவரன் நகை மற்றும் 3 லட்சம் ரூபாய் பணம் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதேபோல திருச்சி லால்குடி அருகே ஹோட்டல் உரிமையாளரின் வீட்டில் பட்டப்பகலில் 10 சவரன் நகையை திருடிச் சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அகிலாண்டபுரம் பகுதியில் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முத்துக்குமரன் என்பவர் ஹோட்டல் நடத்தி வருகிறார். இவர் ஹோட்டல் பணிகளை முடித்து
முடித்துவிட்டு வழக்கம் போல வீட்டிற்கு சென்றபோது கதவின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 10 சவரன் நகை, 1.5 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 30,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து மோப்பநாய் உதவியுடன் காவலர்கள் திருடர்களை தேடி வருகின்றனர். பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து நகைகளை திருடிச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்திற்குள் புகுந்து நீதிபதியை நோக்கி ஒருவர் அரிவாள் வீசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே செங்குளம் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகனும் அவரது மனைவி தங்க முனீஸ்வரியும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதன் காரணமாக விவாகரத்து கோரி ஸ்ரீவில்லிபுத்தூர் குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இதனை விசாரித்த நீதிபதி சுதாகர் கடந்த வாரம் விவாகரத்து வழங்கியதுடன் தங்க முனீஸ்வரிக்கு அவரது கணவர் பாலமுருகன் ஜீவனாம்சம் வழங்கிடவும் உத்தரவிட்டார். தனக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த பாலமுருகன் அரிவாளுடன் நீதிமன்ற வளாகத்தின் பின்பக்க சுவர் ஏறி உள்ளே குதித்தார். வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த குடும்ப நல நீதிமன்றத்திற்குள் நுழைந்த அவர் நீதிபதி சுதாகரை நோக்கி அரிவாளை வீசினார். இதில் நல்வாய்ப்பாக அவருக்கு காயம் ஏற்படவில்லை. இதனால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அங்கிருந்த காவல்துறையினர் பாலமுருகனை கைது செய்து அரிவாளை கைப்பற்றி தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நீதிமன்றத்திற்குள் ஆயுதத்துடன் நுழைந்தது எப்படி என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்படும் தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து நகை வாங்குவோரை சற்று நிம்மதியடைய செய்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 120 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,440 ரூபாய்க்கும், சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து 1,15,520 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. டாலரை பலப்படுத்த அமெரிக்க மத்திய வங்கி மற்றும் அந்நாட்டு அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் மற்றும் பங்குச் சந்தைகளில் ஏற்றம் உள்ளிட்ட காரணங்களால் தங்கம் விலை சரிவடைந்ததாக கூறப்படுகிறது. அதேபோல் வெள்ளி விலையும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. சென்னையில் வெள்ளி விலை கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 1 கிராம் 265 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 15,000 ரூபாய் குறைந்து 2,65,000 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. இந்தியாவில் வாரந்தோறும் 10 கோடி பயனர்கள் ChatGPT-யை பயன்படுத்துவதாக சாம் ஆல்ட்மேன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் AI மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பல்வேறு பிரிவுகள் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளை பிரதமர் மோடி பார்வையிட்டார். இந்தியா AI தாக்கம் 2026 என்ற பெயரில் வரும் 20ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெறும் இந்த உச்சி மாநாட்டில் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் உலகின் முன்னணி செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்களின் CEO-க்கள் பங்கேற்க உள்ளனர். அதன்படி முதல் நாள் மாநாட்டில் பங்கேற்று பேசிய ChatGPT CEO சாம் ஆல்ட்மேன் இந்தியாவில் ChatGPT பயன்பாடு அதிகரித்து வருவதாகவும் இந்தியாவில் வாரம் 10 கோடி பயனர்கள் ChatGPT-யை பயன்படுத்துவதாகவும் கூறினார். 3 நாட்கள் பயணமாக இந்தியா வந்துள்ள பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானை பிரதமர் நரேந்திர மோடி மும்பையில் இன்று சந்தித்து பேசுகிறார். செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உச்சி மாநாடு டெல்லியில் நேற்று தொடங்கியது. வரக்கூடிய 20ஆம் தேதி வரை நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பின் பேரில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், பிரேசில் அதிபர் லூலா டா சில்வா உட்பட 45 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். இந்நிலையில் இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தனி விமானம் மூலமாக மும்பை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் அவரை மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் வரவேற்றார். தொடர்ந்து பிற்பகல் 3:15 மணி அளவில் மும்பையில் உள்ள லோக் பவனில் பிரதமர் நரேந்திர மோடியை இமானுவேல் சந்தித்து இருதரப்பு உறவு குறித்து ஆலோசிக்க உள்ளார். அப்போது பாதுகாப்பு, தொழில்நுட்பம், அணுசக்தி, விண்வெளி உள்ளிட்ட முக்கிய துறைகளின் வளர்ச்சி மற்றும் பங்களிப்பு குறித்து ஆலோசனை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு மாலை 5:15 மணி அளவில் இந்தியா பிரான்ஸ் இன்னோவேஷன் இயர் என்ற நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து இரு தலைவர்களும் உரையாற்ற உள்ளனர். அதைத் தொடர்ந்து நாளை மறுநாள் டெல்லியில் நடைபெறக்கூடிய AI மாநாட்டில் இரு தலைவர்களும் ஒன்றாக கலந்து கொள்ள உள்ளனர். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் அனைத்து வயது பெண்களும் நுழைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு ஆதரவு தெரிவித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் அனைத்து வயது பெண்களும் அனுமதிக்கப்பட வேண்டும் என 5 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு கடந்த 2018ஆம் ஆண்டு உத்தரவிட்டது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 67 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. அதனை 2019ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட 9 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரித்தது. அப்போது கொரோனா தொற்று பரவல் காரணமாக விசாரணை தள்ளிப்போனது. அந்த அமர்வில் இருந்து 8
நீதிபதிகள் ஓய்வு பெற்று தற்போதைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் மட்டுமே மீதமிருக்கும் நிலையில் அமர்வு காலாவதியானது. இந்த நிலையில் இந்த வழக்கு வெகு நாட்களுக்கு பிறகு உயிர் பெற்றுள்ளது. இந்த வழக்கை 9 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் விசாரிக்கும் என்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான 3 நீதிபதிகளை கொண்ட அமர்வு திங்கட்கிழமை தெரிவித்துள்ளது. இந்த வழக்கின் விசாரணை ஏப்ரல் 22ஆம் தேதிக்குள் முடிக்கப்படும் என்றும் அமர்வு தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் ஆஜரான மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா பெண்களை அனுமதிக்க கூடாது என்ற சீராய்வு மனுவை தாங்கள் ஆதரிப்பதாக தெரிவித்தார். இந்த 9 நீதிபதிகள் அமர்வு மத சுதந்திரம் மீறப்படுகிறதா, குறிப்பிட்ட மதத்தைச் சேர்ந்தவர் மற்றொரு மத விவகாரத்தில் தலையிடலாமா என்பன உள்ளிட்ட 7 அம்சங்கள் தொடர்பாக விசாரணையை மேற்கொள்ளும். வங்கதேசத்தின் புதிய பிரதமராக தாரிக் ரஹ்மான் இன்று பதவியேற்கிறார். இந்த விழாவில் இந்தியா சார்பில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா பங்கேற்கிறார். அண்மையில் நடந்த பொதுத் தேர்தலில் அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மான் தலைமையிலான வங்கதேச தேசியவாத கட்சி கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. 299 இடங்களில் 207 தொகுதிகளை கைப்பற்றியது. இந்த தேர்தலில் அபார வெற்றி பெற்றதை அடுத்து அந்நாட்டின் புதிய பிரதமராக தாரிக் ரஹ்மான் இன்று பதவியேற்கிறார். வங்கதேச நாடாளுமன்றத்தில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் தாரிக் ரஹ்மானை அந்நாட்டு குடியரசுத் தலைவர் முகமது சஹாபுதீன் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். முன்னதாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்கின்றனர். அதனைத் தொடர்ந்து தங்கள் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக தாரிக் ரஹ்மானை வங்கதேச தேசியவாத கட்சி எம்பிக்கள் தேர்வு செய்கின்றனர். இதனையடுத்து தாரிக் ரஹ்மான் பிரதமராக பதவியேற்க உள்ளார். இதில் சுமார் 1200க்கும் மேற்பட்டவர்கள் உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விழாவில் இந்தியா சார்பில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா பங்கேற்க உள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் மயானக்கொள்ளை அலங்காரத்தில் அங்காளம்மன் எழுந்தருளினார். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் மயான கொள்ளை நிகழ்ச்சியில் பக்தர்கள் அருள் வந்து ஆடிய காட்சிகளே இவை. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் அமைந்துள்ள இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் ஸ்ரீ அங்காளம்மன் பரமேஸ்வரி ஆலயத்தில் மாசி பெருவிழா ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி வரும் 27ஆம் தேதி வரை 13 நாட்கள் நடைபெறுகிறது. முதல் நாளில் கொடியேற்றத்துடன் மாசி பெருவிழா தொடங்கிய நிலையில் திங்கட்கிழமை நடந்த மயான கொள்ளை நிகழ்வில் மயான காளி அலங்காரத்தில் காட்சி தந்த அங்காளம்மனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தனர். பக்தர்கள் அங்காளம்மன் வேடமணிந்து உடுக்கை பம்பை மேளத்துடன் ஊர்வலமாக சென்று நேர்த்திக் கடனை செலுத்தினர். பக்தர்கள் தானியங்கள், காய்கறிகள், சுண்டல், கொழுக்கட்டை, நாணயங்கள் உள்ளிட்டவற்றை சூறையிட்டு நேர்த்திக் கடனை செலுத்தினர். அது பக்தர்களை நோக்கி எறியப்பட்ட போது பயபக்தியுடன் அதை பிடித்து சேகரித்தனர். மயான கொள்ளை நிகழ்வில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தால் பில்லி, சூனியம், ஏவல் மற்றும் பிற தோஷங்கள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. சென்னையை அடுத்த கிளாம்பாக்கத்தில் அமைக்கப்படும் ரயில் நிலையம் மே மாதம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வர உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக கிளாம்பாக்கத்தில் அமைக்கப்பட்ட பேருந்து நிலையம் கடந்த 2024ஆம் ஆண்டு இறுதியில் திறக்கப்பட்டு அங்கிருந்து தொலைதூர பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு சாலை மார்க்கமாக செல்ல குறைந்தது 1.5 மணி நேரத்திற்கு மேல் செலவிட வேண்டும். இதனால் பல்வேறு தரப்பினரும் கடும் இன்னல்களை எதிர்கொண்டனர். இந்நிலையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் பயண நேரத்தை மிச்சப்படுத்தும் வகையிலும் பண்டலூர், ஊரப்பாக்கம் இடையே கிளாம்பாக்கத்தில் புதிதாக ரயில் நிலையம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. 12 பெட்டிகள் கொண்ட மின்சார ரயில் நின்று செல்லும் வகையில் 3 நடைமேடைகளுடன் கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் உருவாகியுள்ள நிலையில் ரயில் நிலையத்திலிருந்து பேருந்து நிலையத்திற்கு செல்லும் வகையில் ஆகாய நடைமேடை கட்டுமான பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. விரைவில் இந்த பணிகள் நிறைவு பெறும் நிலையில் மே மாதத்தில் கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. மகளிர் உரிமை தொகை பணத்தை எடுப்பதற்காக வங்கிகளில் ஏராளமான மகளிர் திரண்டதால் பல இடங்களில் கூட்டம் அலைமோதியது. மகளிரின் வங்கி கணக்கில் வரவு வைத்துள்ள பணத்தை உடனடியாக எடுக்காவிட்டால் அரசு திரும்ப பெற்றுவிடும் என பரவிய வதந்தியால் வங்கிகளில் நூற்றுக்கணக்கான பெண்கள் குவிந்தனர். குறிப்பாக ஏற்காட்டில் இந்தியன் வங்கி மற்றும் ஸ்டேட் பேங்க் கிளைகளில் ஏற்பட்ட கடும் கூட்ட நெரிசலால் பரபரப்பு ஏற்பட்டது. வங்கி நிர்வாகம் கதவுகளை மூடி கட்டுப்பாடுகளை விதித்த நிலையில் ஏற்காடு காவல்துறையினர் தலையிட்டு பொதுமக்களை வரிசைப்படுத்தி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதேபோல தருமபுரி மாவட்டம் அரூர் மத்திய கூட்டுறவு வங்கியில் மகளிர் உரிமை தொகையை தங்களது கணக்கிலிருந்து எடுப்பதற்காக நூற்றுக்கணக்கான பெண்கள் குவிந்ததால் போதிய படிவங்கள் இன்றி அவதியடைந்தனர். உள்ளேயும் செலான் தீர்ந்துச்சு, வெளியும் ரொம்ப கூட்டமாக இருக்குது. வெளியில் ஒரே ஒருத்தர் தான் கொடுத்துட்டு இருக்காரு.
இது மகளிர் உரிமை தொகை கொடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் இது கொடுக்கறதுக்கு வந்து இன்னும் ஒரு 2 கவுண்டர் எக்ஸ்ட்ரா கொடுத்தா நல்லாயிருக்கும். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை கூட்டுறவு வங்கியிலும் கூட்டம் அலைமோதியதால் வங்கி ஊழியர்கள் கேட்டை அடைத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. சென்னையில் உள்ள பிரபல ஃபோரம் மாலில் ஏற்பட்ட தீ விபத்தின் காட்சிகளே இவை. வடபழனியில் ஆற்காடு சாலை NSK சாலையில் அமைந்துள்ளது ஃபோரம் நெக்சஸ் மால். இந்த பன்னடுக்கு வணிக வளாகத்தின் முதல் தளத்தில் உள்ள மெக்டொனால்ட் உணவகத்தில் முற்பகலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்து அலாரம் ஒலித்ததால் அங்கிருந்த வாடிக்கையாளர்கள் அலறி அடித்து ஓடினர். மற்றவர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். தீ விபத்து காரணமாக கட்டடத்தில் இருந்து புகை வெளியேறியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 15 நிமிடங்கள் போராடி தீயை அணைத்தனர். சென்னை மற்றும் புறநகரில் 2,60,00,000 ரூபாய் மதிப்பில் 16 நடமாடும் உழவர் அங்காடிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்த காட்சிகள்தான் இவை. தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் உழவர் நலத்துறை சார்பில் விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய வேளாண் பொருட்களை நகர்ப்புற நுகர்வோரிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். அதன் பிறகு 53,60,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 6 ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்கள், 6 துணை வேளாண்மை விரிவாக்க மையங்கள், 2 விதை சேமிப்பு கிடங்குகள் உள்ளிட்டவற்றை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். 100 மதிப்பு கூட்டு மையங்கள் அமைக்கக்கூடிய திட்டத்தின் முதற்கட்டமாக 54 தொழில் முனைவோருக்கு மதிப்பு கூட்டு மையங்கள் அமைக்க ஒப்பளிப்பு ஆணைகள் வழங்கி 672 வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளின் சேவைகளையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதேபோன்று மக்கள் நல்வாழ்வுத்துறை, உயர்கல்வித்துறை, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை உள்ளிட்ட துறைகள் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் கட்டப்பட்ட கட்டடங்களையும் திறந்து வைத்தார். மேலும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பில் பழம்பெரும் நடிகை MN ராஜம், மூத்த திரைப்பட இயக்குநர் SP முத்துராமன் ஆகியோருக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதினையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கி சிறப்பித்தார். மக்களின் சுகாதாரத்தில் திமுக அரசு தொடர்ந்து அலட்சியம் காட்டுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர் 2021ஆம் ஆண்டில் திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் மழைக்காலத்தில் கொசுக்கடை ஒழிப்பதற்கு தேவையான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். கொசுக்களுக்கு கொண்டாட்டம் என்பது போல சென்னை முழுக்க கொசுக்கள் ராஜ்யம் நடக்கிறது என கூறியிருக்கும் EPS கடந்த 2 மாதங்களாக கொசு மருந்து அடிக்கும் பணிக்கு யாரும் வரவில்லை என சென்னை நகர மக்கள் புகார் கூறுவதாகவும், கொசுக்கடியின் விளைவு காரணமாக சென்னையில் டெங்கு காய்ச்சல் மக்களிடம் விறுவிறுவென பரவி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். கொசு ஒழிப்பு பணிகளை மேற்கொள்ள சென்னை மாநகராட்சி 16,40,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக கூறப்பட்டதாகவும், இதிலும் ஊழல் நடந்ததாலேயே கொசுக்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுவதாகவும் EPS குறிப்பிட்டுள்ளார். உடனடியாக கொசுக்களை ஒழிக்க மருந்தடிக்க வேண்டும் என்றும், வீடுகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதா என்று கொசு ஒழிப்பு பணியாளர்கள் ஆய்வு செய்ய உத்தரவிட வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ராகுலை பிரதமராக்க MK ஸ்டாலினால் மட்டுமே முடியும் என முன்னாள் மத்திய அமைச்சர் மணிசங்கர் ஐயர் கூறியுள்ளார். இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் தான் சரியான நபர் என முன்னாள் மத்திய அமைச்சர் மணிசங்கர் ஐயர் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் திருவனந்தபுரத்தில் ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசு ஏற்பாடு செய்திருந்த மாநாட்டில் பங்கேற்றார். அப்போது காங்கிரஸ் விட்ட பணியை மீண்டும் முதல்வராக உள்ள பினராயி விஜயன் தொடர வேண்டும் என்று தெரிவித்தார். இது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் ராகுலை பிரதமராக்க MK ஸ்டாலினால் மட்டுமே முடியும் என்றார். Rahul Gandhi can become the Prime Minister of India provided there is somebody to spend all his time consolidating the India bloc. What Stalin has done over the past 1 year is to raise every single point that is relevant to federalism in India. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் ஒரு ரவுடி என்றும் மணிசங்கர் ஐயர் காட்டமாக விமர்சித்தார். MK ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்று காங்கிரசார் விரும்புவதாக MP மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு சிறப்பு நேர்காணல் அளித்தவர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தொகுதியை குறைத்து வாங்கியதால் காங்கிரசாருக்கு வருத்தம் என்றும் கூறினார். ஒரு காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துச்சு. இடத்த குறைச்சிட்டோம். நம்ம 41 இடத்த நம்ம முதல் முறையாக 25க்குள்ள வந்துட்டோம்ங்கிறது வருத்தம் இருந்துச்சு. இதை நியாயப்படுத்திக்கிட்டே நீங்கள் இருக்கிறதுங்கிறது நியாயம் இல்லாதுன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் நாங்கள் தோழர்களாக திமுக தலைவரை ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்குவதற்காக பாடுபட்டவர்கள்.
நாங்கள் இன்னைக்கு 2வது தடவை அவர் ஜெயிக்கணும்னு தான் நினைக்கிறோம். தொடர்ந்து பேசிய அவர் கூட்டணி கட்சிகளின் உதவியுடன் ஆட்சி அமைப்பதால் அதிகாரத்திலும் பங்களிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். அதிகாரம்ங்கிறது என்னன்னா எல்லாரும் சேர்ந்து தானே அது 24% இருக்க திமுக 34% 36% எப்படி வர முடியும்? 43 எல்லாரும் சேர்ந்த ஒன்று தானே வர முடியுது. அப்படின்னா அதிகாரத்திலையும் பங்கு வரணும்ல, இதுதானே சொல்கிறது. இது வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலையோ அல்லது விசிகேலையோ அல்லது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்லையோ காங்கிரஸ் கட்சியிலையோ 2 பேரோ நல்ல அமைச்சர்கள், நல்ல நேர்மையான அமைச்சர்கள், நல்ல படித்தவர்கள், களம் தெரிந்தவர்கள் அமைச்சராக இருந்து இதுவும் தப்பு, பெரிய ஒரு இது தவறு நடந்துறது இல்லை. ஆட்சியில் பங்கு கேட்பதற்கு தாவேக்க காரணம் அல்ல என்றும் மாணிக்கம் தாக்கூர் விளக்கம் அளித்தார். மாணிக்கம் தாக்கூரின் கருத்து காங்கிரசின் கருத்தாகாது என திமுக செய்தி தொடர்பு செயலாளர் TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு பேட்டியளித்த அவர் ஆட்சியில் பங்கு என்ற காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூரின் கருத்து குறித்து பதிலளித்தார். அவருடைய கருத்துக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை. காங்கிரஸ் கட்சியின் கருத்து அல்ல. காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவரோ அல்லது காங்கிரஸ் கட்சியின் தமிழ் மாநில தலைவரோ அல்லது ராகுல் காந்தியோ இது போன்ற கருத்தை முன்வைக்கவில்லை. அவர்களால் நியமிக்கப்பட்ட குழுவினரோடு நாங்கள் பேசுவோம். அவரவர்களுக்குள்ள ஆசைகளை அவர்கள் தெரிவித்தால் அதற்கு நாங்கள் எப்படி பதில் சொல்வது? அதேபோல திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக MP தமிழச்சி தங்கபாண்டியன் காங்கிரசுக்கு ஆதரவாக நாடாளுமன்றத்தில் திமுக வெளிநடப்பு செய்யவில்லை என்ற மாணிக்கம் தாக்கூரின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்தார். கூட்டணி குறித்து எங்களுடைய தலைவர், அவருடைய தலைவர்கள் பேசி முடிவு செய்வார்கள். ஆனால் நாங்கள் எப்பொழுதுமே, அதிலும் முதன்முறையாக மரியாதைக்குரிய லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் LOP ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்று அறிவித்தவர் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தான். எங்களுக்கு இப்பொழுது வரையிலும் அவர் உங்களுடைய தோழமையின் வழி செல்லுங்கள் என்றுதான் அறிவுரை சொல்லியிருக்கின்றார். மாணிக்கம் தாக்கூரின் குற்றச்சாட்டு தேவையற்றது எனவும் தமிழச்சி தங்கபாண்டியன் தெரிவித்தார். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை என அக்கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஆட்சியில் பங்கும் அதிக தொகுதிகளும் வேண்டுமென மதுரை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கிறிஸ் சோடங்கர் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு திமுக அழைக்கும் என காத்திருப்பதாக கூறினார். அனைத்து விவகாரங்கள் குறித்தும் 5 பேர் கொண்ட குழு அறிக்கை தயாரித்து கட்சி மேலிடத்திற்கு வழங்க இருப்பதாகவும் கூறினார். கூட்டணி குறித்த முடிவுகளை கட்சி தலைமை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். They never spoke about any alliance. The alliance decision will be taken by the party high command based on the reports our alliance committee will be giving them, and voices of the leaders they already heard, the voices of the cadre they have already heard. So they will accordingly take the decision. இந்த சூழலில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் இன்று சென்னை வரவுள்ளார். திமுகவுக்கு நெருக்கமானவராக அறியப்படும் KC வேணுகோபாலின் வருகை சலசலப்புக்கு மத்தியில் கவனம் பெற்றுள்ளது. 2032ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாடு $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்டும் என மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் 2025-26ஆம் ஆண்டிற்கான பொருளாதார ஆய்வறிக்கையை முதலமைச்சரிடம் சமர்ப்பித்த பிறகு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை விட தமிழ்நாட்டின் வளர்ச்சி 2 மடங்கு அதிகமாக இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்தியா ஒரு 6.0 வளரும் போது என்ன தமிழ்நாடுங்கிறது கிட்டத்தட்ட 11.3 அப்படிங்கிறது அதோட பெரிய ஒரு கிட்டத்தட்ட 2 பங்கு வளர்ச்சி அப்படிங்கிறதுல வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய புள்ளிவிவரங்கள் தயாரிக்கக்கூடிய தகவல். இப்போ இதுக்கு மேஜர் கான்ட்ரிபியூட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மேனுஃபேக்சரிங் தான். 2032ற்குள் $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கை தமிழ்நாடு எட்டும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 2 லட்சம் கோடிக்கு வந்திருக்கிறோம் நம்ம. அது 3 பங்கு வளரணும். இப்போ வளர்கிற வேகம் இதை அப்படியே சஸ்டெயின் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நம்ம 2031-32 அந்த மாதிரி காலகட்டத்தில் $1 டிரில்லியன் நம்ம தொட்டு விடலாம்ங்கிறது தான் இப்பொழுது இருக்கக்கூடிய ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம். தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் அதிகரித்துள்ளதாகவும் நாளுக்கு நாள் தொழில்துறை வளர்ச்சி கண்டு வரும் நிலையில் அதன் தாக்கம் ஓரிரு ஆண்டுகளில் தெரியவரும் என்றும் ஜெயரஞ்சன் தெரிவித்தார். திமுக MP TR பாலு 10 கப்பல்கள் வாங்கியதாக அண்ணாமலை குற்றம் சாட்டிய நிலையில் 2 கப்பல்கள் மட்டுமே வாங்கப்பட்டதாக TR பாலு நீதிமன்றத்தில் தெரிவித்தார். TR பாலு மற்றும் அவரின் குடும்பத்தினருக்கு 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்துக்கள் இருப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியிருந்தார். இது தன்னுடைய பெயருக்கும் தன்னுடைய குடும்பத்தினருக்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக கூறி அண்ணாமலை மீது சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் TR பாலு அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணைக்காக TR பாலு நேரில் ஆஜரான நிலையில் அவரிடம் அண்ணாமலை குறுக்கு விசாரணை நடத்தினார்.
சேது சமுத்திர திட்டத்தை அமல்படுத்துவதற்காகவும் சுயலாபம் அடைவதற்காகவும் டிஆர் பாலு அமைச்சராக இருந்தபோது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி 10 மீன்பிடி கப்பல்களை வாங்கியதாக முன்னாள் அமைச்சர் மூகா அழகிரி குற்றஞ்சாட்டியதாக அண்ணாமலை தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. எந்த ஒரு பொது வாழ்க்கையிலும் இல்லாத நான் ஊழல் செய்து ஒரு சொத்தை வாங்குறேன்னு சொன்னாரு. அதற்காக கிராஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும் பொழுதே அதை நீதியரசரிடம் பதிவு செய்துவிட்டு நாளை அவர் மீது மற்றும் ஒரு புதிய அவதூறு வழக்கை நாங்கள் தொடுக்க இருக்கின்றோம். குறுக்கு விசாரணை நிறைவடையாததால் வழக்கின் விசாரணை ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. பாஜக கரூர் மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் தன்னை பற்றி ஆபாசமாக பேசியதாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் பெண்களை மௌனமாக்கவும் பொதுவெளிகளில் இருந்தும் அரசியலில் இருந்து தலைமைத்துவத்தில் இருந்து வெளியேற்றவும் இந்த ஆபாச தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். பெண்களை விடும் உடலாகவும் பாலியல் பொருளாகவும் மட்டுமே பார்ப்பது பெண்களை அவமதிப்பதற்கு ஆபாச தாக்குதலை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதும் தான் பாஜக RSSின் சித்தாந்தம் என்று ஜோதிமணி கூறியுள்ளார். பாஜக மாநில தலைவர் தொடங்கி மாவட்ட தலைவர் வரை இதைத்தான் வெளிப்படுத்துகிறார்கள் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். தனக்கு நடந்தது ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல என்றும் பொதுவெளிகளில் நுழையும் பெண்கள் காலங்காலமாக தொடர்ந்து எதிர்கொள்ளும் ஒரே மாதிரியான தனிமனித ஆபாச தாக்குதல்களின் தொடர்ச்சியை இது எனவும் ஜோதிமணி தெரிவித்துள்ளார். இதனிடையே பாஜக கரூர் மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாஜக மகளிர் அணி சார்பில் கரூரில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜோதிமணி குறித்து செந்தில்நாதன் அவதூறாக பேசியதாக கரூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ரமேஷ் அளித்த புகாரின் பேரில் காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. திமுக கூட்டணியை அவர்களே முடித்து விடுவார்கள் என்று கூறிய அன்புமணி துரோகம் மூலமாக காங்கிரஸை தோற்கடிப்பதே திமுக தான் என்று விமர்சித்துள்ளார். சென்னையில் பாமக மாணவர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று உரையாற்றிய அந்த கட்சியின் தலைவர் அன்புமணி வரும் தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் இடையேதான் போட்டி என்றார். மேலும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சுமூகமாக இருப்பதாக தெரிவித்து திமுக கூட்டணியை விமர்சித்தார். இன்னும் 2 மாதம் தான் தேர்தல், இன்னும் 2 வாரம் தான் திமுக. 2 வாரத்துக்கு அப்புறம் திமுக முடிஞ்சு போச்சு. தேர்தல் அறிவிச்சிருவாங்க, அவ்வளோ. தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் இனி திமுக வராது, நம்ம கூட்டணி தான் வரும். அவங்க கூட்டணிக்குள்ளே அவங்க முடிச்சிடுவாங்க. காங்கிரஸ் குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸை தோக்கடிக்கிறதே திமுக தான். முன்னதாக நிர்வாகிகள் விசில் அடித்து ஆரவாரம் செய்த நிலையில் விசில் சத்தத்தை குறைக்குமாறு அன்புமணி கேட்டுக் கொண்டது கூட்டத்தில் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. ஆந்திரா சென்றுள்ள மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து பேசினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படக்கூடிய வாழை சாகுபடியை மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுடன் பார்த்து வியந்த காட்சிகள் தான் இவை. இந்தியா வந்திருக்கூடிய மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ் நேற்று ஆந்திர மாநிலம் அமராவதியில் அந்த மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து பேசினார். கல்வி, சுகாதாரம் மற்றும் விவசாய துறைகளில் பில்கேட்ஸ் அறக்கட்டளையுடன் இணைந்து செயல்படுவது குறித்தும் குறிப்பாக சஞ்சீவனி மருத்துவ திட்டத்தின் வெற்றி குறித்தும் முதலமைச்சரும் பில்கேட்ஸும் விவாதித்தனர். பிறகு உண்டவள்ளி கிராமத்திற்கு சென்ற பில்கேட்ஸ் அங்கு ட்ரோன்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படக்கூடிய நவீன விவசாய பணிகளை பார்வையிட்டார். தொழில்நுட்பத்தின் மீது தம்மை காட்டிலும் அதிக நம்பிக்கை கொண்டவர் சந்திரபாபு நாயுடு என்று புகழ்ந்திருக்கூடிய பில்கேட்ஸ் ஆந்திராவின் இந்த வளர்ச்சி பயணம் மற்ற மாநிலங்களுக்கு முன் உதாரணமாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசில் கார் மீது 4 டன் எடையிலான ராட்சத கம்பம் விழுந்து சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் உயிரிழந்த சம்பவத்தின் காட்சிதான் இது. உத்தரப்பிரதேச மாநிலம் பாபுகஞ்ச் பகுதியை சேர்ந்த சமாஜ்வாதி கட்சியின் உள்ளூர் தலைவர் லால் பகதூர் யாதவ் தன்னுடைய காரில் பிரதாப்கர் நகருக்கு சென்று கொண்டிருந்தார். சாலையில் சென்று கொண்டிருந்த லால் பகதூர் யாதவின் கார் மீது 4000 கிலோ எடையிலான ராட்சத விளம்பர கம்பம் விழுந்தது. கம்பம் விழுந்ததில் கார் அப்பளம் போல் நொறுங்கியது. காரில் பயணித்த லால் பகதூர் யாதவும் பரிதாபமாக உயிரிழந்தார். பெட்ரோல் நிலையம் அருகே கம்பம் நிறுவும் போது கிரேன் அருந்து கம்பம் விழுந்ததாக கூறப்படக்கூடிய நிலையில் சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
200 கோடி ரூபாய் பண மோசடி வழக்கில் சிறையில் உள்ள சுகேஷ் சந்திரா தனது காதலி ஜாக்லின் பெர்னாண்டஸுக்கு 30 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹெலிகாப்டரை காதலர் தின பரிசாக அளித்துள்ளார். இரட்டை இலை சின்னம் பெற்றுத் தருவதாக பணம் பெற்றது உட்பட பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டதாக டெல்லியைச் சேர்ந்த சுகேஷ் சந்திராவை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் அவரிடமிருந்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்கள், தங்கம், வைரம் உள்ளிட்ட ஆபரணங்கள், வாகனங்கள் உள்ளிட்டவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றனர். சுகேஷ் சந்திராவுடன் நெருக்கமாக பழகியது தொடர்பாக பாலிவுட் நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸிடம் அவ்வப்போது காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். தற்போது டெல்லி மந்தோலி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சுகேஷ் சந்திரா தனது காதலியான ஜாக்லின் பெர்னாண்டஸுக்கு காதலர் தின பரிசாக 30 கோடி ரூபாய் மதிப்பிலான ஏர்பஸ் H வகை ஹெலிகாப்டரை வழங்கியுள்ளார். ஜாக்லின் பெர்னாண்டஸின் வசதிக்காக அவரது பெயர் பொறித்த பல்வேறு வேலைப்பாடுகளுடன் கூடிய ஹெலிகாப்டரை பரிசாக சுகேஷ் சந்திரா வழங்கியுள்ளார். மேலும் ஜாக்லின் பெர்னாண்டஸை அழகிய பொம்மை என குறிப்பிட்டு சிறையில் உள்ள சுகேஷ் சந்திரா கடிதம் அனுப்பியுள்ளார். கர்நாடகாவில் இஸ்ரேலிய நாட்டு சுற்றுலா பயணி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிலையில் 3 தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. கடந்த 2025 ஆண்டு மார்ச் மாதம் கர்நாடகாவின் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான ஹம்பிக்கு அருகே உள்ள சனாப்பூர் பகுதிக்கு சென்ற 27 வயதுடைய இஸ்ரேலிய பெண் சுற்றுலா பயணியும் ஒரு உள்ளூர் ஹாம்ஸ்டே உரிமையாளரும் அவர்களது நண்பர்களாக 3 ஆண்களும் நட்சத்திரங்களை ரசித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கு வந்த உள்ளூரைச் சேர்ந்த 3 அவர்களுடன் தகராறு செய்ததோடு ஆண்களை தண்ணீரில் தள்ளிவிட்டனர். அதே நேரத்தில் தனியாக இருந்த இஸ்ரேலிய பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தனர். நீரில் தள்ளிவிடப்பட்டதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட 3 கைது செய்யப்பட்டனர். கைதான 3 குற்றவாளிகள் என தீர்ப்பளித்த கர்நாடக உள்ளூர் நீதிமன்றம் 3 உச்சபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. தமிழ்நாட்டில் மட்டுமின்றி தேர்தலை சந்திக்கும் அசாம், கேரளா மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சியில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டுடன் சேர்ந்து அசாம், கேரளா, மேற்குவங்க மாநிலங்களிலும் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. இந்த நிலையில் கேரளாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய காங்கிரஸைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மணிசங்கர் ஐயர், கேரளாவில் பினராயி விஜயன் மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்பார் என்றும் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்தியுள்ள மாநிலம் கேரளா எனவும் பேசினார். இதற்கு எதிர்வினையாற்றிய சில காங்கிரஸ் தலைவர்கள் மணிசங்கர் ஐயருக்கும் காங்கிரசுக்கும் சில ஆண்டுகளாக தொடர்பில்லை என்றனர். இதற்கு பதிலளித்த மணிசங்கர் ஐயர், காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டும் என்று தான் விரும்புவதாகவும், ஆனால் கம்யூனிஸ்ட் தலைவர்களை எதிர்ப்பதை காட்டிலும் காங்கிரஸ் தலைவர்கள் ஒருவருக்கொருவர் விரோதிகளாக உள்ளனர் என்றும் கூறினார். அசாமை பொறுத்தவரையில் தாம் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக கூறிய மாநில முன்னாள் தலைவர் பூபேன் குமார் போரா காங்கிரஸில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். இது தொடர்பாக கார்கேவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் அவர் கூறினார். எனினும் அவர் ராஜினாமா கடிதத்தை திரும்ப பெற்றுக் கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு காவல் ஆய்வாளர் ஜெய்சங்கரை பணிநீக்கம் செய்து டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு காவல் நிலைய காவல் ஆய்வாளராக பணியாற்றி வந்தவர் ஜெய்சங்கர். இவர் கடந்த 2022 ஆண்டு விழுப்புரம் மாவட்ட கஞ்சனூர் காவல் நிலைய ஆய்வாளராக பணிபுரிந்து வந்தார். அப்போது இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதல் வழக்கை சரிவர விசாரித்து வழக்கு பதிவு செய்யவில்லை என்ற புகார் எழுந்தது. இதன் காரணமாக ஒரு தரப்பைச் சேர்ந்த ராஜா என்பவர் தற்கொலை செய்து கொண்டார். இதைத் தொடர்ந்து சாதி கலவரம் ஏற்பட்டதன் அடிப்படையில் ஜெய்சங்கர் மீது விசாரணை நடைபெற்று வந்தது. துறை ரீதியாக நடைபெற்ற விசாரணையில் ஜெய்சங்கர் சரியாக செயல்படாததே ராஜாவின் தற்கொலைக்கு காரணம் என தெரியவந்தது. இது மட்டுமின்றி காவல் ஆய்வாளர் ஜெய்சங்கர் மீது பல்வேறு புகார்கள் வரப்பெற்றதன் எதிரொலியாக விழுப்புரம் சரக டிஐஜி அருள் அளித்த பரிந்துரையின் பேரில் காவல் ஆய்வாளர் ஜெய்சங்கரை நிரந்தர பணிநீக்கம் செய்து டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். மகளிர் உரிமை தொகையாக 5000 ரூபாய் வழங்கப்பட்டதால் தமிழ்நாடு மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பதாகவும் திட்டத்தை முடக்க நினைத்தவர்கள் பெரும் அதிர்ச்சியில் இருப்பதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் லால்குடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட நகராட்சி அலுவலகம் மற்றும் பேருந்து நிலையத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து உரையாற்றிய அவர் திமுக அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை பட்டியலிட்டு பேசினார். மேலும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முடக்க சூழ்ச்சி நடந்ததாகவும் கூறினார். இந்த திட்டத்தை சட்டமன்ற தேர்தல் கூட எப்படியாவது சூழ்ச்சி செஞ்சாங்க. நம்முடைய முதலமைச்சர் என்ன சொன்னாங்க, நான் கொடுக்குற 1000 ரூபாய் நீங்க ரிப்போர்ட்டை பேசிக்கிறீங்க, என்னுடைய தமிழ்நாட்டு மகளிருக்கு நான் இனிமேல் 5000 ரூபாய் கொடுக்குறேன். இந்த மாசம் 5000 ரூபாய் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்காங்க. மகளிருக்கு கூடுதல் மகிழ்ச்சியில் இருக்காங்க. இந்த திட்டத்தை முடக்க சொல்லி இன்னைக்கு பேர் அதிர்ச்சியில் இருக்காங்க. வரும் தேர்தலில் திமுக கூட்டணிக்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் எனவும் உதயநிதி கேட்டுக் கொண்டார். சட்டமன்ற தேர்தலில் தனது அரசியல் நிலைப்பாடு குறித்த அறிவிப்பிற்கு பொறுமையாக இருக்குமாறு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மகளிருக்கு 5000 ரூபாய் உரிமை தொகை வழங்கியது குறித்த கேள்விக்கு பதிலளித்தார்.
முன்னாள் முதல்வராக எப்படி இதை பார்க்குறீங்க? 5000 ரூபாய் மகளிர் கொடுத்தது நாங்கள் வரவேற்கிறோம். வேறு மாறுபட்டு சொன்னால் தாய்மார்கள் கோவப்படுவாங்க. கூட்டணி மற்றும் அரசியல் நிலைப்பாடு பற்றிய அறிவிப்புக்கு பொறுமையாக காத்திருக்குமாறு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். அதேபோல கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் ஒரு வாரத்தில் முடிவை அறிவிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். தேர்தல் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து கொண்டே இருக்கிறது. கூட்டணி ஆட்சி என்ற முடிவில் உறுதியாக இருப்பதாகவும் கிருஷ்ணசாமி கூறினார்.